ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிட்ஸ் ஸ்பெஷல் ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் பார்க்க போகிறோம். இது நம்ம ஃபுல்லாக நட்ஸை வச்சு செய்ய போகிறோம். அதனால் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியானது கூட. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேவையான பொருட்களை பார்த்துடலாம். நான் 3 நட்ஸ் எடுத்திருக்கேன். பாதாம் எடுத்திருக்கேன். பாதாம் ஒரு 50 கிராம்னா நம்ம பிஸ்தாவும் முந்திரியும் 25 கிராம் எடுத்துக்கிறணும். பிஸ்தா 25 கிராமும் முந்திரியும் 25 கிராம் எடுத்துக்கிறணும். பாதாம் தான் அதிகமாக போடணும். இப்போ இதை மூணையும் நம்ம ஊற வைக்கணும். முதல் நாள் நைட்டே ஊற வச்சாலும் ஓகே, இல்லைன்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனா நம்ம சுடுதண்ணி ஊற்றி ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சோம்னா நம்ம இதை தோல் உரிக்கணும், பாதாமையும் பிஸ்தாவையும். அதனால் நம்ம ஊற வச்சுக்கணும். இப்போ 15 மினிட்ஸ் ஊறினோடனே நம்ம தோலை ஈஸியாக வந்துடும், தோலை உரிச்சிக்கலாம். பிஸ்தாவையும் நம்ம தோலை உரிச்சிக்கணும். இது அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் ஊறட்டும். பாருங்கள், இந்த மாதிரி தோலை உரித்து வச்சுக்கணும். இந்த மாதிரி சுடுதண்ணியில் போட்டு ஊற வைக்கும் போது ஈஸியாக வந்துடும். பிஸ்தா பாருங்கள், நல்லா தோலை உரித்து வச்சாச்சு. தோலை உரிச்சா தான் மிக்சியில் நல்லா அரைப்படும். இப்போ இது மூணையும் போட்டு நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சிக்கணும். இப்போ நம்ம தேங்காய் பால் எடுக்க போகிறோம். இதுக்கு நம்ம தேங்காய் பால் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு தேங்காய் கூட நம்ம ஏலக்காய் ஒரு 6, ஜீரக சம்பா ரைஸ் சேர்த்துருக்கேன். நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன். நீங்கள் பச்சரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம். கசகசா ஒரு அரை டீஸ்பூன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒன்றா அரைச்சி நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும். அரிசி சேர்க்கும் போது நல்ல கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக வரும். இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்குலாம் இந்த மாதிரி காலையில் ஒரு டம்ளர் கொடுத்தா நல்லா ஹெல்த்தியானது கூட. இப்போ இது நல்லா மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் பால் எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம நட்ஸ் எல்லாம் அரைச்சிக்கலாம். இது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைக்கணும். நல்ல பேஸ்ட்டாக அரைச்சா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ அதுக்கு சர்க்கரை நம்ம தேவையான அளவு போட்டுக்கணும். தாளிக்கு நெய் 2 டீஸ்பூனும், முந்திரி ஒரு 5 முந்திரி சேர்த்துக்கணும். இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ அடுப்பில் அடி கனமான பேன் வச்சு நம்ம 2 டீஸ்பூன் நெய் விட்டு, நெய் நல்லா உருகணுன்னு நம்ம இந்த மாதிரி முந்திரி பருப்பை நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி போடணும். போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு நம்ம அரைச்சி வச்சுருக்க நட்ஸ் பேஸ்ட்டை நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இது கூட கலந்துக்கிறணும். நல்லா கோல்டன் கலர் வரட்டும். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நல்லா தண்ணி ஊற்றி இது கூட நம்ம ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு நல்லா ஃபஸ்ட்டு நல்லா வெந்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கணும். இன்னும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இன்னும் அரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி இந்த பேஸ்ட் நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சர்க்கரை தேங்காய் பால்லாம் ஊற்றணும். இது நல்லா வெந்த பிறகு தான் ஊற்றினா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க போகிறதில்ல, நுரக்கட்டினோடனே நம்ம இறக்கிற போகிறோம். அதனால் இந்த பேஸ்ட்டு நல்லா வேகணும். நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இப்போ இன்னும் கொஞ்சம் தேவைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட் எப்படி வெந்துருச்சுன்னா நல்ல கலர் சேஞ்ச் ஆகிரும். அப்போ தான் நம்மளுக்கு வெந்துருச்சுன்னு தெரியும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். நல்லா இது கொதித்து நல்லா வேகணும். இதுக்கு ஒரு 3 to 5 மினிட்ஸ் ஆகும். நம்ம அடுப்பை சிம்மிலே வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் சர்க்கரை சேர்க்கலன்னா வெல்லம் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ சர்க்கரை சேர்த்தோடனே கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி வரும்.
நல்லா சர்க்கரை கரைஞ்சோடனே நம்ம வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இது பெரியவங்களே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்தாலும் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ வீக்லி ட்வைஸ் வேணாலும் இதை நம்ம வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஸ்கூலுக்கு போகும்போது குடிச்சிட்டு போகிறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும். நல்ல ஹெல்த்தியானது கூட. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சர்க்கரை கரைஞ்சி கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றி நல்லா கொதிக்கக்கூடாது. நல்லா நுரக்கட்டி வரும்போது நம்ம அடுப்பை வந்து அப்படியே ஆஃப் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து சூடாக குடித்தாலும் நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலிங்காக குடித்தாலும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சர்க்கரையெல்லாம் போதுமான்னு பார்த்துட்டு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இது நுரக்கட்டி வரணும். நுரக்கட்டி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணி விட்டுடலாம். மேலே கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.